இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அரசு பேருந்து ஒன்றும் போலீஸ் ஜீப் ஒன்றும் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு ஒரு பதற்றமான அந்த பகுதியில் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் தடியடி நடத்தி அங்கிருக்கக்கூடிய நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ்பி தலைமையிலான போலீசார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள வளகாட்டு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழாவானது நேற்று மாலை தொடங்கி இரவு முடிவடைந்திருக்கிறது. தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் அங்குள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறி ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்களை மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் கடுமையாக தாக்கியதாகவும், இதில் ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர் காயமடைந்த நிலையில அவர்கள் மற்ற இளைஞர்களோடு சென்று அந்த தரப்பை சேர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அந்த பகுதி இளைஞர்களை அறிவாளால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்த நிலையில இந்த தகவல் காட்டு தீ பரவியதால அந்த பகுதியை ஒரு கலவர பூமியாக மாற தொடங்கியிருக்கிறது. அதன் பின்பாக தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களை தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பெரும் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தீயணைப்பு வாகனங்கள் வருகை தந்து அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இரு தரப்பை சேர்ந்தவர்களும் கற்களை வீசியும் கம்பு அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் ஒருவர் தாக்கி கொண்ட நிலையில அந்த பகுதிக்கு போலீசார் சென்று தடியடி நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வடகாட்டு அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் ஆலங்குடி அரசு மருந்துக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மோதல் சம்பவத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த முத்துகிருஷ்ணன் என்ற காவலர் உட்பட இரு தரப்பையும் சேர்ந்த 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறை ஜீப் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா மோதல் ஈடுபட்டிருக்க விரட்டி அடித்தோடு கோயில் கூடியிருந்தவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார். தற்போது வடகாடு கிராமம் முழுமையாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அங்கு மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில கலவரத்துக்கு காரணமான அந்த இளைஞர்களையும் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்கும் வகையில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் போலீசாரும் தற்போது அங்கு வரவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதற்றமான ஒரு சூழலில் காவல்துறையினர் அந்த கிராம பகுதியில தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் மேலும் அசம்பாவிதம் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 பேர் காயமடைந்த நிலையில ஒரு அரசு பேருந்தும் ஒரு காவல்துறை வாகனமும் சேதப்படுத்தப்பட்டு ஒரு வீட்டுக்கு தீ வைக்கப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.